பேட்மிண்டன் வீராங்கனையும் நடிகர் விஷ்ணு விஷாலின் மனைவியுமான ஜுவாலா கட்டா 30 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்துள்ளார். இதனால் பல குழந்தைகளுக்கு பெற்றெடுக்காத தாயாக மாறியது அவரது தாய் அன்பை வெளிப்படுத்தியுள்ளது. ஜுவாலா கட்டாவுக்கு அண்மையில் தான் பெண் குழந்தை பிறந்தது. தம் குழந்தைக்கு அளித்தது போக மீதம் இருக்கும் தாய்ப்பாலை அரசு மருத்துவமனைக்கு தினமும் சென்று தானமாக அளித்து வருகிறார். கடந்த 4 மாதங்களாக 30 லிட்டருக்கும் அதிகமான தாய்ப்பாலை பல குழந்தைகளுக்கு வழங்கி பெற்றெடுக்காத தாயாக திகழ்கிறார். இது குறித்து தமது எக்ஸ் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள ஜுவாலா கட்டா, தாய்ப்பால் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதுடன் தானமாக வழங்கப்படும் தாய்ப்பால் அவர்களின் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது என்று கூறியுள்ளார். பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா கட்டா 2010 வரை 14 முறை தேசிய சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றுள்ளார். 2011ஆம் ஆண்டில் லண்டனில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். இது இந்தியாவின் முதல் உலக சாம்பியன்ஷிப் பதக்கமாகும். 2010இல் டெல்லியில் நடந்த போட்டிகளில் மகளிர் இரட்டையர் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றார். லண்டன் ஒலிம்பிக்கில் மகளிர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் என 2 பிரிவுகளிலும் தகுதி பெற்ற முதல் இந்திய பேட்மிண்டன் வீரர் ஆவார். மேலும் ஜுவாலா கட்டா கலப்பு இரட்டையர் பிரிவில் உலக தரவரிசையில் 6வது இடத்தையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் 10வது இடத்தையும் எட்டினார். 2011ஆம் ஆண்டு இந்திய அரசால் அவருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. விளையாட்டை தாண்டி பெண்கள் உரிமைக்காக போராடுபவர், சமூக ஊடகங்களில் செல்வாக்கு மிக்கவராகவும் செயல்பட்டு வருகிறார் ஜுவாலா கட்டா. இதே போல ஏற்கனவே கோவையை சேர்ந்த 27 வயதான ஸ்ரீவித்யா என்ற தாய் 7 மாதங்களில் 105 லிட்டர் தாய்ப்பால் தானம் செய்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளார். இந்த நிகழ்வு ஒரு தாயின் அதிகப்படியான பால் சுரப்பையும் குறைமாத குழந்தைகளுக்கு உதவும் நல்லெண்ணத்தையும் காட்டுகிறது.